வணக்கம். இந்த காணொளியில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுடைய PYQ தான் வந்து பார்க்க போகிறோம். முதல் சம் வந்து பாருங்கள். இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்க்கக்கூடிய முதல் வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.75:x = 5:8 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலான்னா 0.75 divided by x equal to 5 divided by 8 அப்படின்னு எழுதுவோம். இதில் வந்து எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா எத்தனை வாட்டி வரும்னா 4×5 0 இருக்கிறதால அது அப்படியே வந்துடும். 25ல் 5×5 25. அப்போ எக்ஸ் வந்து இந்த பக்கம் போனோம்னா இப்படி வந்துடுங்களா. 8 வந்து 8 × 0.15 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.15 × 8 மல்டிப்ளை பண்ணோம்னா 8×5 40, 4 1 8 8 4 12. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.20ன்றது ஆன்சர். சப்போஸ் ஆப்ஷனில் வந்து x = 1.21 கொடுத்தாலும் 0 கட் பண்ணிட்டு கொடுத்தாலும் அது போடலாம். இங்கே வந்து ஆப்ஷனில் 1.20 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேஷ் கொடுத்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டிவைடட் பை அது என்னன்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் is to 45 = 35:63 கொடுத்துருக்காங்க. டேஷ் கொடுத்த இடத்துல எக்ஸ் எடுத்துக்கிட்டோம். டிவைடட் பை 45 = 35 divided by 63. ஸோ 45ம் 65ம் 9ஆல் அடிக்கலாமா. 5×9 45, 7×9 63. 7 கொண்டு போய் 35ல் அடிக்கலாம். 5×7 45. x is equal to இந்த 5 இந்த பக்கம் போனால் இன்டூவில் போகும். 5 × 5 = 5×5 25. ஸோ 25ன்றது ஆன்சர். ஆப்ஷன் பி. இது ஈஸியான மெத்தட்ன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸில் வந்து அந்த ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4:13 = 64 டேஷ் இருக்கிற இடத்துல எக்ஸ் போட போகிறோம். அப்போ 4 divided by 13 = 64 divided by x. 4 வந்து இதில் அடிக்கலாங்களா. 1 4 6 24. அப்போ எக்ஸ் இங்கே வந்துடும். x = 13 அந்த பக்கம் போச்சோன்னா 16 × 13. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் ஆன்சர். 3 6 18 1 3 1 4 6 1 8 0 1 2 208ன்றது ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். கீழ்கண்ட விகித சம்மதத்தில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2:3 அந்த இந்த கமா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஈக்குவலாக தான் வந்து மீன் பண்ணுது. அதை வந்து பார்த்துக்கோங்க. 2² டேஷன் கொடுத்துருக்காங்க. டேஷன் கொடுத்த இடத்துல எக்ஸ்ன்னு போட போகிறோம். 2 divided by 3 = 2² divided by டேஷ் இருக்கிற இடத்துல எக்ஸு. 2 வந்து இங்கே ஒன்று கேன்சல் பண்ணிடுவோமா. எக்ஸ் வந்து இங்கே வரும். x = 3 இங்கே போகும். அப்போது 2 × 3. ஆப்ஷனில் வந்து 2 × 3ன்றதால 2 × 3n போடலாம். இல்லைன்னா வேறு எப்படி கொடுப்பாங்க. இதை மல்டிப்ளை பண்ணி ஆப்ஷனில் 6 இருந்தால் 6ன்றது ஆன்சர். இங்கே 2 × 3 அப்படியே இருக்கிறதால ஆப்ஷன் டி வந்து ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். 3:11 = 7 கொஷின் மார்க். கொஷின் மார்க் என்ற இடத்தில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி எழுதலாம். 3 divided by 11 = 7 divided by xன்னு எழுதலாம். ஏதாவது கேன்சல் ஆகும்னா கேன்சல் ஆகலை. அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 11 × 7 77. 3 இந்த பக்கம் வந்தால் டிவைடட் பை 3. இது வந்து அடிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா 2 3 6 17 5 3 15 0.10 போகுது. பட் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போல் எதுவுமே இல்லை. அப்போ வந்து இது வேறு மெத்தடில் போட்டிருக்காங்க. என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனே கிடையாது. நம்பர் சீரியஸ் மெத்தட் வரும். நம்பர் ரீசனிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்மளுக்கு சிலபஸில். ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து போடணும். நம்பர் ரீசனிங். அப்போ வந்து இது ரெண்டு கம்பேர் பண்ணுங்க. 3 வந்து என்ன பண்ணால் 11 வரும்னா 3² + 2 போட்டோம்னா 11 வரும். 3² வந்து எவ்வளோ 9. 9 + 2 11ன்றது வரும். அதே போல் 7 வந்து 7² பண்ணணும். +2 பண்ண என்ன வரும்னா 7² வந்து 49 +2 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 51ன்றது வரும். அப்போது ஆப்ஷன் டி.
ஸோ இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கிடையாது, நம்பர் ரீசனிங்லேருந்து இந்த சம்மு வந்து இங்கே கிளப்பாக இருக்குது இதில். பட் வந்து இது தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் ரீசனிங் வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் வந்து என்ன தொடர்புன்னு பார்க்கணும், எப்படி வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பர் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அடுத்து இருக்கக்கூடிய நம்பருக்கான அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆன்சரை வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் டி. அடுத்து வந்து பாருங்க 1/5:1/x = 1/x 1/1.25 எனில் x-இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1/5 / 1/x = 1/x / 1/1.25. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1/5 இந்த 1 அப்படியே இருக்கும், எக்ஸ் மேலே போயிடும். அதே போல் இங்கேயும் எக்ஸ் கீழே வந்துடும், 1 அப்படியே இருக்கும், 1.25 மேலே போயிடும். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா, x × x x². இந்த 5 அந்த பக்கம் போகுமா, ஸோ அந்த பக்கம் போகுது. சேம் டைம் வந்து இந்த 1.25 எப்படி பிரிக்கலாம், 5 25 125. ஸோ 5 × 25. சேம் டைம் வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதால இங்கே வந்து 0.25 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ் கியூப் ரூட் ஆஃப் எடுத்தோம்னா இங்கே 2 5 இருக்கிறதால ஒரு 5 வந்துடுமா, இங்கே 25 இருக்கிறதால ஒரு 5 வந்துடும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதால 0.5 எடுத்துக்கிறோம். அப்போ 0.5 × 0.5 5 5 25. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால 1 to 1 இது வந்துட்டா, அப்போ வந்து 0.5 எடுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 5 25. ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி இருக்கிறதால 2.51 வரும். ஆப்ஷன் வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து டிவைடட் பையில் தான் கொடுத்துருக்காங்க. 2.5 எப்படி எழுதலாம், 5/2 எழுதலாமா. இப்போ 2 கொண்டு போய் 5ஆல் அடிச்சோம்னா 2.51 வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா x = 5/2. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆப்ஷன் வந்து வருது, 5/2. அடுத்தும் பாருங்க, இங்கேயும் அதே சம்மு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா 2.5, இது வந்து ஆன்சரில் இருக்குது, 5/2 இல்லை. அப்போ ஆப்ஷன் வந்து இதுக்கு சி வரும். சேம் சம்மு தான் பார்த்துக்கோங்க. இந்த சம் வந்து பார்ப்போம். x is to 2 × 1/3 = 21:50 என்ற விகித சமத்தில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம், x / 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 + 1 7/3 = 21/50. 3 மேலே போயிடுங்களா, 3x / 7 = 21/50. 3 கொண்டு போய் இங்கே அடிக்கலாம். அடிச்சோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 3 21 7. அப்போ 7 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 7 49, கீழே இருக்கிற 50 வந்து அப்படியே வரும், /50. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 49/50. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, 9 மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையான விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மந்த்னா 9 months, ஒரு வருடத்தில் எத்தனை மந்த் 12. இதுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா 3 4 3 12. அப்போ 3:4 ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பாருங்க, 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் என்பதின் விகித வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 மாதம் 4 வருடம், ஒரு வருஷத்துல 12 மாசம்னா 4 12 48, 1 8 6 8 48. அப்போ 1:6 ஆன்சர். பட் நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்து 6:1 இருக்கிறதால 1:6 6:1 கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே ஒரே ஆப்ஷன் கொடுக்குறதால நம்ம 6:1 போட்டுருவோம். பட் ஆங்கிலத்தில் வந்து பாருங்கள், ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ஃபர்ஸ்டில் 4 years தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 years to 8 months அதை பேஸ் பண்ணி ஆன்சர் வந்து 6:1 கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து உங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சம் சந்தேகம் வருது, ஆப்ஷன் வந்து இது போல் இடம் ஏதாவது மாறி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாட்டி எதுக்கும் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேள்வியை வந்து படிச்சிருங்க. அடுத்து வந்து பாருங்க, மேலே வந்து பார்த்தோம் இல்லையா 9 months to
1 இயர். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் 1 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து பாருங்கள் ஒரு வருடத்தில் 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4:3 வந்து இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை, 3:4 போட்டுருவோம். மேலே வந்து பார்த்தோம் இல்லையா 9 months 1 இயருக்கு 12 month 3 நாள் அடிச்சு பண்ணால் 3 3 9 4 3 12, அப்போ 3:4. அடுத்து வந்து பாருங்கள் 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் x என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே வரிசையில் வந்து எழுதுகிறப்போ விகித ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2/5 x / 20 இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்ட்டு. ஸோ 5 இங்கே அடிச்சோம்னா 4 5 20, 4 வந்து அங்கே போச்சுன்னா x = 8. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. இந்த சம் வந்து பாருங்கள் a:b = 1/2 3/8, b:c = 1/3 மேலும் c:d = 5/6 எனில் a:b:c:d சமமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இங்கேயே எல்சிஎம் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஏக்கும் பிக்கும் எடுத்தோம்னா அதில் எல்சிஎம் 8 எடுக்கலாங்களா? 8 எடுத்த அது வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாங்களா? மல்டிப்ளை பண்ணால் 8/2 8 × 3/8 வருமா? 8 கேன்சல், இது கேன்சல் பண்ணால் 4. அப்போ a:b = 4:3 எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து பாருங்கள் 9ஆ, நான் டைரெக்டாக இந்த ஸ்டெப்பு எழுதுகிறேன். b:c = அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 3க்கும் 9க்கும் எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 9 எடுக்கலாம். 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 9 வந்து 3ஆல் அடிச்சோம்னா 3 டைம்ஸ் வரும். இங்கே 9 கேன்சல் ஆனால் 3:5 வரும். அப்போ இதுக்கு வந்து பாருங்கள் 6க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 12 வந்து எடுக்கலாம். இப்போ மேலே வந்து நான் 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 இங்கே அடித்தா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 × 5 10 வரும். இங்கேயும் நான் 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 இங்கே அடித்தா 3 வரும். 3 × 3 9 வரும். இப்போ ABC எல்லாம் வந்து எல்சிஎம் எடுத்து வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ABCD வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4:3. ஸோ ஏக்கு நேராக ஏனுடைய வேல்யூ, பிக்கு நேராக பியினுடைய வேல்யூ எழுதிக்கிட்டோம். அடுத்து B:C வந்து 3 5. அடுத்து C:D வந்து சிக்கு 10 டிக்கு வந்து 9 கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இங்கே என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்து இந்த ரோவில் கண்டினியூ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது இங்கே கண்டினியூ ஆகும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது இங்கே கண்டினியூ ஆகும். இப்போ இங்கே 2 இடத்துல டேஷ் இருக்கிறதால இங்கே வந்து என்ன நம்பர் இருக்கோ அது 2 இடத்துல எழுதுவோம். பாருங்கள் இங்கே 3 ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிறோன்னா 3 இருக்கிறதால சி இருக்கிற இடத்துலையும் 3, டி இருக்கிற இடத்துலையும் 3. இப்போ வந்து அடுத்து செகண்ட் ரோக்கு வர்ற இங்கே 3 இருக்கிறதால முன்னாடி 3, இங்கே 5 இருக்கிறதால 5க்கு அடுத்து வர்றது 5, இங்கே 10 இருக்கிறதால 10, ஸோ இதுக்கு முன்னாடியும் 10ன்னு எடுத்துப்போம். இன்னொன்று என்னன்னா இப்படி எடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் எல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஏக்கு நேராக இருக்கிறது ஏ, பிக்கு நேராக இருக்கிறது பி, சிக்கு நேராக இருக்கிறது சி, டிக்கு நேராக இருக்கிறது டி. இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்ம ரேஷியோ தானே எடுக்க போகிறோம். ரேஷியோவில் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு நம்பர் வந்து ஸோ எல்லா ரோலையும் காமனாக வருதுன்னா நம்ம வந்து அதை வந்து கழிச்சிடலாம். இப்போ ஏ எடுத்துக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஏ என்ற காலமில் 3 இருக்குது, பி என்ற காலம்லையும் 3 இருக்குது, சி என்ற காலம்லையும் 3 இருக்குது, டி என்ற காலம்லையும் 3 இருக்கிறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து அடிச்சிடுறேன், வெளியே எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே 10, இங்கே 10, இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இல்லை. ஆனால் 5ஆல் நம்ம அடிக்கலாம்ல. அப்போது இங்கே வந்து 5 இருக்கா, 5 போயிடும், இங்கே ஒரு 5 போயிடும். இதில் வந்து நான் 5ஆல் அடிச்சினேன்னா 2 டைம்ஸ் வரும், இங்கேயும் 5ஆல் அடிச்சினேன்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இந்த ஏ என்ற காலமில் என்ன இருக்குது? 4 × 2 4 2 8. பி என்ற காலமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 2 3 2 6. சி என்ற காலமில் 10 மட்டும்தான் இருக்குது, டி என்ற காலமில் 9 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:6:10:9.
ஸோ எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8:6:10:9 ஆப்ஷன் டியில் வந்து வருது. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் அதிகமாக போயிட்டே இருக்கும். இப்படி பண்ணால் சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஸ்டார்டிங்லேயே எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஸ்டெப்ஸு நிறைய வாட்டி அந்த நம்பரை பெருசு பெருசாக எழுதுறத வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோலையுமே வந்து காமனாக இருக்கக்கூடிய நம்பரை அடித்து விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக வந்து ஆன்சருக்கு வந்துடலாம். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம்முக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி 8:6:10:9 ஏபிசிடி தான் கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். இந்த சம்மு வந்து பாருங்க a:b = 2:3, b:c = 4:5, c:d = 6:7 எனில் a:b:c:d வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா a,b,c,d a வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 3. அடுத்து bc வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 5, cd வேல்யூ வந்து 6 7. இப்போ சி இருக்கிற இடத்துல இங்கே என்னென்னு எழுதுவோம்? சிக்கு முன்னாடி இங்கே வந்து 3 இருக்கிறதால இங்கேயும் 3 இங்கேயும் 3, இங்கே 5 இருக்கிறதால இங்கே 5, இங்கே 4 இருக்கிறதால முன்னாடி 4, இங்கே வந்து 6 6. இப்போ வந்து காமனாக ஏதாவது நம்பர் இருந்தால் அடித்து விட்டுருங்க. இது 3த்துலேயும் 6 இருக்குது, இதில் 6 இல்லை. பட் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 3 வந்து அடிக்கலாமா? இந்த 3 இந்த 3 இந்த 3 போயிட்டு இங்கே 3ஆல் அடித்தோம்னா 2 டைம்ஸ் வந்து இருக்குது. வேறு ஏதாவது அடிக்கலாமான்னு பாருங்கள். இங்கே வந்து 2ஆல் அடிக்கலாம், இதில் அடிக்கலாம், இந்த ரோவில் அடிக்கலாம், இந்த காலமில் அடிக்கலாம், இந்த காலமில் அடிக்கலாம், இந்த காலம் இதில் வந்து அடிக்க முடியாது. 5ம் இங்கே தான் இருக்குது, இல்லை. ஸோ வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். 2 8 8 2 16, 6 4 24, 5 6 30, 7 5 35. இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 2ஆல் 3த்தில் அடிக்கலாம், இதில் அடிக்க முடியாது. 5ஆல் அடிக்க முடியாது, 3ஆலையும் அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16:24:30:35. ஸோ எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் வந்து வருது. 16 24 30 35. அடுத்த சம் வந்து பாருங்கள். a:b = 3:2, b:c = 3:4, c:d = 2:3 எனில் a:b:c:d ஐ கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ABCD a வந்து 3 2, b வந்து 3 4, CD வந்து 2 3 2 2 4 3 2 2. ஸோ இதில் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 இருக்குது. அப்போ 2வை வந்து அடித்து விட்டுருவோம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து எல்லாத்துலேயுமே இல்லை. 2ஆல் அடிக்க முடியும்னு பார்த்தா இதில் அடிக்க முடியாது. அப்போ இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3 9. ஸோ காலம் வைஸை மல்டிப்ளை பண்ணி போடுறோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. 3 3 9, 2 3 6, 2 4 8, 4 3 12. இது எதுலையாவது அடிக்க முடியுமான்னா 3ஆல் எல்லாத்துலேயும் அடிக்க முடியாது, 2ஆலையும் அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் வந்து ABCD வந்து எவ்வளோன்னா 9:6:8:12 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். x:y = 2:3 மேலும் y:z = 5:7 எனில் x:z வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. xyz வேல்யூ கேட்கல, x:z வேல்யூ மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம xyz வந்து கண்டுபிடிப்போம். 2 3 5 7, இங்கே 3 வரும், இங்கே 5 வரும். எல்லாத்துலேயும் ஏதாலும் அடிக்க முடியுமான்னா முடியாது. அப்போ 2 5 10, 3 5 15, 7 3 21. அப்போ x உடைய வேல்யூ 10, z வேல்யூ வந்து 21. ஸோ நம்மளுக்கு x:z கேட்டிருக்காங்க. அப்போ 10:21 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். a:b = 6:5, b:c = 5:8 மற்றும் c:d = 7:9 எனில் a:d வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ABCD என்றது ஃபுல்லாகவே எழுதிருங்க. எழுதிட்டு கடைசியில் தான் வந்து AD மட்டும் எடுத்து எழுதணும். 6 5 5 8 7 9, இங்கே 7 7 வரும், இங்கே 5ன்னு எழுதுவோம், இங்கே 5 5, இங்கே வந்து 8. இப்போ காமனாக எல்லாத்துலேயும் இருக்கிறத அடிப்போம். 5 இருக்கா, 5 அடிச்சிருங்க.
அடுத்து வந்து இதில் எல்லாத்துலேயும் 7 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 2ஆல் வந்து இதில் அடிக்க முடியாது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 7 42, 7 5 35, 7 8 56, 9 8 72. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். அதில் காமனாக வந்து அடிக்க முடியுமான்றது யோசிக்காதீங்க. ஏடி கேட்டிருக்காங்கல்ல, அப்போ ஏடி வேல்யூ மட்டும் தனியாக எடுத்து எழுதிடுங்க. ஏ வந்து 42, டினுடைய வேல்யூ 72. இதை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் அடிக்கலாமா? 6ஆல் அடிச்சோம்னா 7 6 42, 1 6 6 2 6 12. அப்போ 7:12 ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்த சம் வந்து பார்ப்போம். இந்த சம் பாருங்க. இப்போ 7:12 கண்டுபிடிச்சது இந்த மேலே இருக்கிற சம்முக்கான ஆன்சருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து a/b is equal to 3:4 மற்றும் b/c is equal to 8:9 எனில் ac-யின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ abc 3 4 8 9, இங்கே 4 இங்கே 8. ஸோ 4ஆல் அடிக்கலாமா? இங்கே அடிச்சோம்னா 2ன்னு வரும். ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் எழுதணும். 3 2 6 8 9. நம்மளுக்கு a/c வேல்யூ கேட்டிருக்காங்க. a வந்து 6, c வந்து 9. இதை மறுபடியும் ஷார்ட் பண்ணலாமா? 3ஆல் அடித்தா 2 3 6 3 3 9, 2:3. ஆப்ஷன் சி. அடுத்த சம் வந்து பாருங்கள். இது ஈஸி மெத்தடுன்றதால அடுத்தடுத்து போயிட்டுருக்கங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா பாஸ் பண்ணிவிட்டு அந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா a/b is equal to 4:6 எனவும் b/c is equal to 18:5 எனவும் இருப்பின் abc வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. abc 4 6 18 5, இங்கே 6 இங்கே 18 வரும். இது 6ஆல் அடிக்கலாங்களா? இங்கே வந்து 3ன்னு வரும். அப்போது 3 4 12 18 5. நம்மளுக்கு abc கேட்டிருக்காங்க. அப்போ 12:18:5. ஆப்ஷன் டி. இந்த சம் வந்து பாருங்கள். a/b is equal to 2:3 மற்றும் b/c is equal to 4:5 எனில் c/a வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ abc 2 3 4 5, 3 இங்கே 4 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எதுவும் அடிக்க முடியாது. அப்போ 2 நாங்க 8 3 நாங்க 12 3 5 15. c/a இந்த ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். இங்கே c/a கேட்டிருக்காங்க, a/c கேட்கல. அப்போ c தான் ஃபர்ஸ்ட்ல எழுதணும், அடுத்து a எழுதணும். இப்போ 15:8 ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. a/b is equal to 3:5 மற்றும் b/c is equal to 7:8 எனில் a/c இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ abc 3 5 7 8 5 7. காமனாக ஏதாவது அடிக்க முடியுமான்னா முடியாது. அப்போ 7 3 21, 7 5 35, 8 5 40. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏவும் சியும் கேட்டிருக்காங்க. a/c வேணா a வந்து 21, c வந்து 40. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. a/b is equal to 3:4 மற்றும் b/c is equal to 8:9 எனில் a/c இன் c என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ abc 3 4 8 9 4 8. இதில் காமனாக வந்து 4 அடிக்கலாமா? இங்கே 4 அடித்தா 2 டைம்ஸு 3 2 6 8 9. நம்மக்கிட்ட a/c கேட்டிருக்காங்க. a வந்து 6, c வந்து 9. இது மறுபடியும் 3ஆல் அடிக்கலாமா? அப்போ 2 3 6 3 3 9, 2:3 ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ இப்போ தான் இந்த சம்மு வந்து பார்த்தோம் இல்லையா? 15:8. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்துருப்போம். 2:3 4:5 2 3 4 5 15:8 CA கேட்டிருக்காங்கன்ட்டு அதே சம்ம தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். 2 3 4 5 C/A என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரிப்பீட்டட் சம்ம பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள்.
If x divided by 5 is equal to y divided by 8 எனில் x plus y plus 8 காண்க அப்படின்னா அப்படியே x வேல்யூ டைரெக்டாக எடுத்துடணும். x வேல்யூ வந்து நேராக கொடுத்துருக்காங்களா கீழே இருக்கிறது எக்ஸினுடைய வேல்யூ, yக்கு கீழே இருக்கிறது yனுடைய வேல்யூ. இல்லைன்னா இதை வேற எப்படி கொடுக்கலாம், x divided by y is equal to 5 divided by y 8ன்னு கொடுக்கலாம். இது இங்கே கொண்டு போயிடுவாங்க, கொண்டு போனால் அந்த வேல்யூ வந்துடும். அப்படி கொடுத்தாலும் x வந்து 5 y வந்து 8 நேராக இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போது இது வந்து எக்ஸு y இருக்கிற இடத்துல அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் வந்து 5 + 5 = y வந்து 8 + 8. அப்போ 5 வந்து 5 ஆட் பண்ணால் 10, 8 ஆட் பண்ணால் 16. இதை வந்து 2ஆல் அடிக்கலாமா, அடிச்சோம்னா என்ன வரும், 5:8 வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி 5:8. இதுவும் அதே போல தான். எக்ஸ் வேல்யூ வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் டைரெக்டாக எடுத்தாலும் சரி, எக்ஸ் வேல்யூ 3 y வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குன்னா இப்படி எழுதிக்கோங்க, x divided by y is equal to 3 divided by 4. இப்போ எக்ஸ் வேல்யூ 3, y வேல்யூ வந்து 4. இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ கிடச்சிடும். 4 × x வந்து 3 + 5 × y வந்து 4 = 5 × 3 - 2 × 4. 3 நாங்கு 12, 5 நாங்கு 20, 3 5 15, 2 நாங்கு 8. ஸோ இதை ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 32:7. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32:7. ஸோ தெளிவாக என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் எழுதுங்க. இங்கே வந்து பாருங்கள் 7:32 ரிவர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த இதை வந்து மாற்றி போட்டுட்டோம் இந்த ஈக்குவேஷன்னா ஆன்சர் வந்து தப்பாக சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே வந்து போடுங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், x = y is equal to 3:5 எனில் 5x + 3y = 15x - 2y வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ x வந்து 3, y வந்து 5. 5 × 3 + 3 × y வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் டைரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் எழுதிக்கோங்க, எக்ஸ் வேல்யூ வந்து 3, y வேல்யூ வந்து 5ன்னு கூட எழுதிக்கோங்க. 15 × x வந்து 3, 2 × y வந்து 5. 5 3 15, 3 5 15, 3 5 15, 2 5 10. ஸோ 30:5. இது மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 5 30, 4 5 5. அப்போது 6:1ன்றது ஆன்சர். சாரி, நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே 5 இல்லை 15 எழுது. அப்போ 15 3 எவ்வளோ வரும், 45. 45ல் 10 போச்சுன்னா 35. 6 5 30, 7 5 35. அப்போது 6:7ன்றது ஆன்சர், ஆப்ஷன் பி. அடுத்த சம் வந்து பாருங்க, இதுவும் சேம் மெத்தட் தான். x = y is equal to 2:3 எனில் 6x - y = 3x + 2y என்ற விகிதம் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ x = 2, y = வந்து 3. அப்போ 6 × 2 வந்து எவ்வளோ வரும், 12ன்னு வரும். y வந்து 3. 3 × x வந்து x இருக்கிற இடத்துல 2 போடுவோம். அப்போ 3 2 6 + y வந்து 3 2 3 6ன்னு வரும். அப்போ இது வந்து லெஸ் பண்ணோன்னா 9ன்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12. 3ஆல் அடிக்கலாங்களா, 3 3 9, 4 3 12. 3:4ன்றது ஆன்சர், ஆப்ஷன் டி. இந்த சம்மும் சேம் மெத்தட் தாங்க. ஸோ எக்ஸ் வந்து 5, y வந்து 2. x = y is equal to 5:2 எனில் 8x + 9y = 8x + 2y ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ x 5, y 2. x இருக்கிற இடத்துல 5 போட்டோம்னா 8 5 40. y இருக்கிற இடத்துல 2 போட்டோம்னா 9 2 18. 8x. ஸோ 8 × 5 40, 2 × 2 4. 2y என்ன, y இருக்கிற இடத்துல 2 போட்டோம்னா 4ன்னு வரும். இதை ஆட் பண்ணோம்னா 58:44. ஸோ இதில் வந்து 2ஆல் அடிக்கலாங்களா, 2ஆல் அடித்தா 2 4, 9 2 18, 2 4 2 4. ஸோ வேறு ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னா முடியாது. அப்போ ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்டான ஆன்சர், 29:22.
அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள் x is to y is equal to 2 is to 1 எனில் x square minus y square is to x square plus y square காண்கன்னு கேட்டிருக்காங்க. x வந்து 2, y வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 2 square 4, 1 square 1, 2 square 4 plus 1 square 1, 3 is to 5. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா A. இதுவும் சேம் மெத்தட் தான். x is to y is equal to 3 is to 4 எனில் 4x plus 5y is to 5x minus 2y காண்கன்னு கேட்டிருக்காங்க. x வந்து 3, y வந்து 4, 4 into 3 நாங்கள் 3 12, 5 நாங்கள் 20, 5 into 5y அப்போ 5 நாங்கள் 20, 5 into x 5 3 15, 2 into 4 8. ஸோ இதை வந்து ஆட் பண்ணோம்னா 32 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 போச்சுன்னா 7n வரும். ஸோ இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா முடியாது. அப்போ வந்து 32:7 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ தானே மேலே பார்த்தோம் ரிப்பீட்டட் சம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள் 3:5. இந்த சம் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் வந்து டி. இந்த சம்மும் ரிப்பீட்டட் சம்மு தாங்க. மேலே வந்து பார்த்துருப்போம் 29:22 பார்த்துருப்போம். ரிப்பீட்டட் சம்மு தான். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள் 2:7 என்ற விகிதத்துக்கு சமமான விகிதம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ஷார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தால் நம்மளுக்கு இந்த 2:7 வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாவது ஷார்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன்று வந்து பாருங்கள் ஷார்ட் அவுட் பண்ண முடியுமானா முடியாது. 2 ஆளும் அடிபடாது, 3 ஆளும் அடிபடாது. அப்போ இதுவும் வராது. ஸோ இது எடுத்தோம்னா 2 ஆள் அடிபடும், 3:7 வரும். பட் நம்மளுக்கு என்ன வரணும்? 2:7 தான் வரணும். அப்போ சி ஆப்ஷனும் கிடையாது. ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆள் அடிப்படும், 2 3 6, 7 3 21. அப்போ நம்மளுக்கு அவங்க கேட்டது இது வந்துட்டு அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு. அடுத்த சம் வந்து பாருங்க 5:4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5:4 நம்ம எப்படி எழுதலாம்? 5/4 எழுதலாமா? 5/4 என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறது வந்து இப்போ வந்து கீழே 4 பங்கு இருக்குன்னா மேலே 5 பங்கு, 1 பங்கு கூடுதலாக இருக்குது. அப்போ இது எப்படி கம்பேர் பண்ணலாம்? 100 இப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம்? 4/1 எவ்வளோன்னு எழுதுவோம்? 25% எழுதுவோமா? அதாவது 100ல் 1/4 பங்குன்னு எழுதுவோமா? இப்போ வந்து 1/4 என்னது? கால்னு அர்த்தம், 25 அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 வந்து நம்ம என்னவா இது எடுத்துப்போம்? 4 வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னா 1 25 அப்படின்றது மீன் பண்ணுவோமா? இப்போ அடிச்சு பாருங்க, இதை 25ஆல் அடிக்கலாம். 1/4 வந்து வந்துடும். அப்போ இந்த 5/4 எப்படி எடுப்போம்? 400 100ன்னா 500 125 எடுப்போமா? அப்போது இந்த 4ல் 5 எவ்வளோ பர்சன்டேஜ்னா 125%. ஸோ அப்படி தானே 4ல் 5 பங்குன்னா 4 விட மேலே 1 பங்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடிச்சு பாருங்க, இதை 25 அடித்தாலும் என்ன வரும்? கீழே 4 மேலே 5. அப்போது 5/4 4ல் 5 எத்தனை பங்குன்னா 125 பங்கு வந்து 125% வந்து இருக்குது. அப்போது 125% ஆன்சர். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அடிச்சியும் பார்த்துடலாம். கீழே நான் 100 எடுத்துக்கிறோம், மேலே 125 எடுத்துகிட்டு அதை அடிச்சோம்னா 5/4 வந்துடும். அது வந்து பார்த்துக்கோங்க. அந்த 5/4 எங்கேருந்து எடுக்கிறோம்? இங்கிருந்து தான் எடுக்கிறோம். 5/4. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க a/b/c is equal to 2:3:4 எனில் a/b, b/c, c/a இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் a-னுடைய வேல்யூ 2, b-னுடைய வேல்யூ 3, c-னுடைய வேல்யூ வந்து 4. அது அப்படியே எழுதுங்க. எழுதுனா என்ன வருதுன்னு பார்ப்போம். a வந்து 2, b வந்து 3, b வந்து 3, c வந்து 4, c வந்து பார்த்தீங்கன்னா 4, a வந்து 2. இதுக்கு எல்சிஎம் வந்து என்ன எடுக்கலாம்? 12 வருங்களா? ஸோ எல்சிஎம் வந்து 12ஆல் எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 12 divided by 3 is to 3 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4 × 2 4 × 12 divided by 4 is to 4
மேலே வந்து 12/2. ஸோ 4 × 12/2. இதை வந்து இங்கே அடிச்சு பண்ணால் 4 வாட்டி வரும். அப்போ 2 8. இந்த 4 இங்கே அடிச்சு பண்ணால் 3 வாட்டி வரும். அப்போ 3 3 9. 2 இங்கே அடிச்சு பண்ணால் 2 டைம்ஸ் 2 12 24. இது வேறு ஏதாவது ஷார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த A/B, B/C, C/A வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:9:24. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். கீழே இந்த சம் பாருங்கள், அதே ரிப்பீட்டட் சம்மு தான். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அதே சம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்துருங்க. 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.